மதுரை விரகனூர் ரிங் ரோடு அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் உள்ள பயணிகள் 19க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சிலைமான் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 4 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் முன்னிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட மேலாண் இயக்குநர் பொன்முடி, உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான ரிஷப் பந்த் சகோதர திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற MS தோனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சூரியனார் கோவிலில் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள சிலைகள் மாயமாகியுள்ளதாகவும் இதனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 28வது ஆதினம் மகாலிங்க பண்டார சந்நிதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். மேலும் ஆதினத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவம் இனி காணலை அப்படின்னு சொல்லி ஒரு கிராம மக்கள் மூலமாக தெரிய வந்தது. அதனால் அதை பற்றி நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு புகார் தெரிவித்து அதுக்கு கார்பன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் மாதிரி ஆதீனத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டும் புகார் அளிக்க வந்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பாறு அணை கால்வாயை தூர்வார கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கால்வாய் தூர்வாரப்படாததால் புதர்களும் கோரை செடிகளும் வளர்ந்து தண்ணீர் செல்வது தடைப்படும் நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன்பாக கால்வாய்களை தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க லைன்ல ரொம்ப நாளாவே கால்வாயை சீட் பண்ணி தண்ணி விடாத இருக்காங்க. அப்படி விட்டாலும் அந்த பாஞ்ச பகுதி பள்ளத்து பகுதிக்கு தான் தண்ணி போகுது. கடைசி மேட்டு பகுதிக்கு தண்ணி வரதில்ல. கால்வாய் தூர் வராதன காரணத்தால கடைசி பகுதிக்கு தண்ணி போய் சேரதில்ல. நிறைய விவசாயிங்க தண்ணி நம்பி பண்ணி நிறைய பழுதறிஞ்சிருக்குது. அவசரம் இந்த மாதிரி தான் நடந்துருக்குது. போயிட்டு கேட்டால் எல்லாம் செஞ்சு முடிச்சுன்னு சொல்லி நாங்கள் சொந்தமாக காசு போட்டுலாம் கூட அந்த கால்வாயை வேலை செஞ்சு தண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் தண்ணி சேரல. இப்படி தான் நடந்துன்னு இருக்குதுங்க. பல மரம் நாங்களும் போயிட்டு கேட்கும்போது தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. கடைசிக்கு கால்வாய் தூர் வாராதுன காரணத்தால் தண்ணி சேரதில்ல. விவசாயி நிறைய நடுவடைஞ்சு போயிருக்குது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அந்தந்த மாநில தாய்மொழியை மேம்படுத்தும் வகையிலே உள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். Tamil is mother tongue, we are promoting Tamil. Telugu is mother tongue, we are promoting Telugu. All the languages which are included in the 8th schedule of the Constitution, all the language we are promoting. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல்வேறு பகுதிகளில் ஆடுகள் திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரையும் கைது செய்த நாமகிரிப்பேட்டை போலீசார் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைத்தனர். கோவையில் தனியார் பேருந்தில் பெண்கள் உட்பட பயணிகள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கி பயணிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிக்கெட்டுக்காக அதிக அளவில் பயணிகளை ஏற்றி செல்லும் உரிமையாளர், ஓட்டுநர், நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை இருகூர் பேரூராட்சியில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற பீலமேடு பகுதி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து சிங்காநல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 8வது வார்டு பகுதியில் குடிநீர் செல்லும் வழித்தடத்தில் சாக்கடை குழாய் பதிக்கும் பணி நடைபெறுவதை கண்டித்து திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல்லடம் மங்கலம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தின் போது திமுக நிர்வாகி நிர்வாண போராட்டம் நடத்துவேன் என சட்டையை கழட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 8வது வார்டு கவுன்சிலர் சுகன்யா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் சாக்கடை குழாய் பதிக்கும் பணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.